ஹாய் நண்பர்களே, இது சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனல் மூலமாக நம்ம பல்வேறு தகவல்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம்னா, முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு, நலன் மற்றும் முன்னேற்றத்திற்காக பெண் குழந்தைகளுக்கு என முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. இந்த திட்டம் 1992 தொடங்கின திட்டம். இன்றும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பாகவும் அவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்துக்கு உதவியாகவும் இருக்கிறதால இந்த திட்டம் நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. இந்த திட்டம் இ சேவை மையத்தில் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த அப்ளை பண்ண விண்ணப்பம் மாவட்ட சமூக நல அலுவலர் அப்படின்ற அந்த அலுவலகத்தில் அந்த ஆஃபீஸர் அந்த விண்ணப்பத்தை சரிபார்த்து விண்ணப்பங்களை பட்டியலிட்டு தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனம், இந்த நிறுவனத்தின் மூலமாக தான் அந்த பணத்தை கொடுக்குறாங்க. இந்த திட்டத்தில் 2 வகையான திட்டம் இருக்குது. திட்டம் ஒன்றுங்கிறது ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை மட்டும்தான் இருக்குது, அவங்களுக்கு வேறு வாரிசு இல்லை, ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது, அதுவும் பெண் குழந்தையாக இருக்குது அப்படின்னா அவங்க அந்த குழந்தை பெயரில் நிலையான ஒரு வைப்பு தொகை 50,000 ரூபா தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு கழகம் முதலீடு செஞ்சிடும். பேங்க்ல ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அந்த அம்மா பேர்லையும் குழந்தை பேர்லையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு 50,000 ரூபா அதில் நிலையான வைப்பு தொகையை ஃபிக்ஸ்டு டெபாசிட் வைப்பாங்களே அந்த மாதிரி போட்டு வச்சிருவாங்க. அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது அவங்களுக்கு 18 வயசு பூர்த்தி ஆகும்போது அந்த குழந்தைக்கு அந்த 3 லட்ச ரூபா தமிழ்நாடு அரசு கொடுக்குது. இது திட்டத்தை நம்ம அப்ளை பண்ணிட்டு நம்மளுக்கு டெபாசிட்ல 50,000 ரூபா போட்டுட்டாங்க அப்படின்னா அது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் நம்ம ரினியூவல் பண்ணணும். அந்த மாவட்ட நல அலுவலகத்திலே சமூக நல அலுவலகத்திலே போயிட்டு நம்ம ரினியூவல் பண்ணணும். அது இல்லாமல் இந்த 3 லட்சம் இல்லாமல் வருஷத்துக்கு 1,800 ரூபா அது தனியாக கொடுப்பாங்க. அதேமாதிரி திட்டம் 2 அப்படின்னு ஒன்று இருக்குது. திட்டம் 2ல என்னன்னா குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் இருக்குது. ஒரு குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் இருக்குது, ஆண் வாரிசு இல்லை அப்படின்னா ஒவ்வொரு குழந்தை பெயர்லையும் 25,000 ரூபா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு மின்விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டு நிறுவனத்தில் அவங்க மூலிமா ஒவ்வொரு குழந்தைக்கும் 25,000 ரூபா அவங்க பேரில் நிலையான வைப்பு தொகையை வச்சுருவாங்க. இதுவும் அதே மாதிரி தான் 18 வயசு பூர்த்தியானதுக்கப்புறம் 2 குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி 25,000 ரூபா போகிறதால ஃபிக்ஸ்டு டெபாசிட்டு 18 வயசு ஆகும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் 1,50,000 லட்ச ரூபாங்கிற மாதிரி வரும். இந்த திட்டமும் திட்டம் 2லையும் அதே மாதிரி தான் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரினியூவல் பண்ணணும். வருஷம் 1,800 ரூபா இதில் தனியாக வரும். அதே மாதிரி திட்டம் 3 அப்படின்னு வச்சுருக்காங்க. அந்த திட்டம் 3ல 3 பெண் குழந்தைகள் இருக்குது ஒரு குடும்பத்தில் அப்படின்னா அதேமாரி 3 பெண் குழந்தைகளுக்கும் தலா 25,000 ரூபா முதலீடு செய்யப்பட்டு 18 வயசுக்கு அப்புறம் அதே 1,50,000 லட்ச ரூபா ஒரு குழந்தைங்கிற மாதிரி வரும். இந்த திட்டமும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரினியூவல் பண்ணணும். அதே போல் 18 வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு குழந்தை பேரிலும் 1,50,000 லட்ச ரூபா அந்த 18 வயசு ஆகும்போது அதே மாதிரி குறிப்பாக 12th படித்ததுக்கப்புறம் இந்த நிதியை உங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்குதுன்னா பெற்றோரில் ஒருவர் 35 பெற்றோரில் ஒருத்தர் 35 வயசுக்குள்ள அரசாங்க மருத்துவமனையில் கருத்தடை செஞ்சுருக்குன்னு அதற்கான சான்றும் அவங்க வாங்கி வச்சுருக்கணும். அதாவது கருத்தடை பண்ணியிருக்குன்னு சான்று வாங்கி வச்சிருக்குன்னு, பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்குன்னு, ஆண் வாரிசு அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அதேமாதிரி வருமான சான்று எடுத்து வச்சிருக்குன்னு 72,000க்குள்ளே இருக்குன்னு, குழந்தை 3 வயசாக இருக்கும்போதே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். 3 வயசுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். அதேமாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு, கருத்தடை குழந்தைகளோட இன்கம் சர்டிஃபிகேட்டு, ஆண் குழந்தை இல்லைன்ற சான்று, இது போன்ற திட்டங்கள்லாம் சான்றுகள்லாம் நீங்கள் வாங்கி வச்சிருக்கணும். நண்பர்கள் இந்த இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கணும். மேலும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் நம்மள்ட்ட கமெண்டில் தெரிவிங்க. நம்ம உங்களுக்கு விளக்கங்கள் கொடுக்குறோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.